மெல்லிசை மாமன்னர் அவர்கள் இயற்கை எழுதிவிட்டார். இயற்கை எழுதிவிட்டார்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் அவர் இறக்கவில்லை. அவர் நம்மளோடு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார். 87 வயதில் நம்மளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எப்பவும் சொல்வார், இறக்கும் மனிதர்களும் இரவா பாடல்களும். நாம் இறந்து போயிட்டாலும் நம்ம பாடல்கள் நிலைத்து நிற்கும், அது பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அவரோடு கூட அவர் வணங்கும் அவரோட அம்மா மேலே அவருக்கு ரொம்ப இஷ்டம். அந்த அம்மா மேலே அவர் இஷ்டப்பட்டு அந்த தாயினோட ஆசையால் இன்னைக்கு அவர் இன்னைக்குன்னு இல்லை, என்னைக்கும் இல்லை, அடுத்த ஜென்மம்னு ஒன்று யார் வயிற்றுலையாவது அவர் பிறந்தா கூட ஒரு இசை மேதையாக தான் அவர் பிறப்பார். ஏன்னா இசை மேலே அவருக்கு தனியாத காதல். அந்த இசைத்தான் அவரை ரொம்ப பெருசாக இந்த அளவுக்கு மக்களெல்லாம் திரண்டு அவரை பார்க்குற அளவுக்கு வச்சிருக்குதுனாக்கா, அவர் ரசிகர்கள் இல்லை என்றால் கலைஞர்கள் இல்லை. அதை மனசில் வச்சு அவர் எப்போவுமே ரசிகர்களுக்கு மரியாதையை கொடுப்பார். பெரியவர்கள் சின்னவர்கள் அவர்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது என்னென்னா, நிறைய தன்மானம், தன்னடக்கம், மனிதாபிமானம், வாய்மையே வெல்லும், எப்போவுமே எல்லாருக்கும் பணிஞ்சு நடந்தால் எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்னு அவர்கிட்ட கற்றுக்கிட்டது இதுதான் பெரிய பாடம் எங்களுக்கு. அவர் அந்த ஆசையோடு அவர் என்னென்னைக்கும் நிலைச்சு அவர் புகழ் மேலோங்கி நிற்க இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அவர் இறந்தும் இரவா புகழ் பெற்று அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அவருக்கு ஆன்மா சாந்தி அடைய அவர் குடும்பத்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை, வணக்கத்தை தெரிவிக்கிறேன். மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர். மிகப்பெரியன்னு சொல்லும் போது தமிழ், மலையாளம், கன்னடா என்று பல மொழிகளில் 4 முதலமைச்சரோட பணிபுரிந்த ஒரு மியூசிக் டைரக்டர். 1700 பாடல்கள் இசையமைத்தவர். அதாவது குரு ஆஃப் மியூசிக்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய எம்எஸ்வினா தெரியாத பில்டர் எம்எஸ்வி, டிஎம்எஸ், புரட்சி தலைவர் சிவாஜி கணேசன் சொல்லும்போது அவங்களுக்கெல்லாம் டிஎம்எஸ் எப்படி குரல்களெல்லாம் மாற்றி அவர்களுக்காக பாடுவார்களோ அதே போல் இவருக்கு இணைந்து இருக்கும்போது எல்லா பாடல் வரிகளும் சரி, கண்ணதாசன் அவர்கள் இதெல்லாம் சேர்ந்து இசையமைக்கும் போது எம்எஸ்வி இசையமைத்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ், உலக புகழ் வாய்ந்த மியூசிக் டைரக்டர்ஸ். என்னென்னா அவருக்கு மிகப்பெரிய நேஷனல் அவார்டு கிடைக்காத ஒரு சூழலில் அவங்க சும்மா போஸ்ட்மஸ்லி அட்லீஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கன்சிடர் ஆனரிங் சச் a great musician and I think we will miss him. We lost a great musician in the Tamil industry தான் சொல்லணும். சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர், குரு. பல பேருக்கு ஏஆர் ரஹ்மான் முதற்கொண்டு அவருடைய பணிபுரிந்தவர் நமக்கு நினைத்து பார்க்கின்றோம். ஆக அவருடைய குடும்பத்திற்கு நான் தனதாமதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. எல்லார் கவலைகளையும் போக்கின மன்னருடைய ஆன்மா சாந்தியுடைய எம்எஸ்வி அவர்களுடைய இழப்புங்கிறது தமிழ் திரையுலகத்துக்கு 3 முக்கியமான ஆங்கிளில் மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருடைய இசை, அவருடைய குரல், அவருடைய குணம், இப்படி 3 விஷயங்களை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர் காலத்தால் அழிக்க முடியாத பாடல்களை போட்டிருக்காரு. அவரே கண்ணதாசன் அவர்கள் எழுதி இசையமைச்ச பாடல் மாதிரி நான் நிரந்தரமானவன், எனக்கு எந்த நிலையிலும் மரணம் இல்லைங்கிறது தான் எம்எஸ்வி அவர்களுடைய பாடலுக்கு உண்மை. அவர் இயற்றிய பாடல்களை, அவர் இசையமைச்ச பாடல்களை ஒரு மிகப்பெரிய லிஸ்ட்டில், அது அவர்கள் படமாக இருக்கட்டும், அவளுக்கு என்ற ஒரு மனம் படமாக இருக்கட்டும், எங்கிருந்து வந்தால் படமாக இருக்கட்டும், இல்லை 10 பாடல்கள் என்னுடைய குருநாதருடைய நினைத்தாலை இனிக்கும்ல அவர் போட்ட பாடல்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் போட்ட பாடல்கள், முகமது பின் துக்ளக்கில் அவர் போட்ட அல்லா அல்லா பாடலாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மிக நீண்ட பட்டியலில் எல்லாரோட மனதையும் கொள்ளை கொண்ட பாடல்களை உருவாக்கினவர் அவர் உருவாக்கிய பாடல்களை காலம் எவ்வளவு பெரிய ரப்பர் வச்சு அழித்தாலும் அழிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு இரவா புகழ்பெற்ற பாடல்களை இயற்றியவர். அதை தவிர இசையமைத்தவர். அதை தவிர அவருடைய இன்னொரு ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத இன்னொரு விஷயம் அவருடைய குரல். அவர் ஒரு பாடகராக அவருடைய அந்த குரலில் இருக்கிற வேதனையும் அந்த குரலோட யூனிக்னஸோ இந்த நேரத்தில் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனையோ பேருக்கு அது மனசை எத்தனையோ சோகங்களை சொல்லக்கூடிய, எத்தனையோ உணர்ச்சிகளை சொல்லக்கூடிய ஒரு குரல். அதையும் பதிவு பண்ணணும். இதை தாண்டி எனக்கு பர்சனலாக
ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதருக்கு அவர் ரொம்ப நண்பர். அதனால் அடிக்கடி அவரை நான் சந்திச்சிருக்கேன். நான் முதல்ல உதவி இயக்குனராக இருந்த பொய்க்கால் குதிரை படத்துக்கு ஐயா தான் இசையமைச்சாங்க. அப்பையிலேருந்து அவரோட பழக்கம் பார்த்துருக்கேன். ஸோ அவரை பார்க்கறதுக்காக என்னுடைய நண்பரை கூட்டிகிட்டு வந்தோம் நாங்கள். அதுக்கு நான் வரேன்னு அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன். அந்த நண்பர் வந்து அவருடைய பெரிய ஃபேன் பார்க்க வரணும்னு. நீங்கள் நம்புவீங்களோ மாட்டிங்களோ, நம்ம அத்தனை பேரும் அவர்கிட்ட வந்து கற்றுக்க வேண்டிய குணம். அவர் வந்து நிற்கும்போது வீட்டு வாசல்லேருந்து எங்களை உள்ளே கூட்டிகிட்டு போனார். சாயங்காலம் 6 மணினா 6 மணிக்கு ரோட்டில் நின்றுட்டு இருந்தார், சாந்தோமாய் ரோட்டில். அவ்வளோ எளிய குணம் படைத்த, உயர்ந்த குணம் படைத்த எம்எஸ்சி அவர்கள். அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். காலத்தால் அழியாத பல கானங்களை தந்த மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் ஐயா அவர்களை இன்றைய தினம் நாம் எழுந்திருக்கின்றோம். திரை இசை வானிலே ஒரு பொய்க்கலப்பில்லாத ஒரு மாமனிதர், பண்பாளர் எம்எஸ்வி அவர்கள். உழைப்பு, இசை, அவர் ஹார்மோனியை பற்றி தவிர வேறு எதுவும் தெரியாது என்னுடைய அருமை தந்தையார் இசைமணி சீர்காழி அவர்கள் சொல்வார்கள். அப்படி இசைக்காகவே உழைத்து பல காலத்தால் அழியாத கானங்களை தந்து இன்னும் ஒரு பல தலைமுறைகள் அதை பாடி பிழைத்து வருகின்ற அளவு ஒரு பிச்சையாக அளித்த அந்த மாமனிதரை, எங்கள் குருநாதர் என்று அனைத்து இசைக்கலைஞர்களும் போற்றுகின்ற அந்த தெய்வத்தை, கிட்டத்தட்ட 4 தலைமுறை இசைமானர்களையும் பாடகர்களையும் கண்டவர். பல சாதனை பாடல்களை அவர் உருவாக்கி தந்தாலும் அந்த பணிவும் அடக்கமும் ஆணவம் இல்லாத அன்பும் தன்னிகர் இல்லாத ஒரு எம்எஸ்வி என்ற ஒரு 3 எழுத்தைத்தான் சாரும். அவரது ஆத்மா இறைநிழலில் எல்லாம் வல்ல இறைவன் அருளோடு சாந்தி அடைய உங்களோடு சேர்ந்து நானும் பிரார்த்திக்கிறேன். எங்கள் அண்ணன் மறைந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டு எங்களால் நம்ப முடியவில்லை. மிகப்பெரிய மேதையின் மறைவு இசை உலகத்திற்கு மிக பெரும் இழப்பு. நாங்கள்லாம் அவருடைய பிள்ளைங்க, அவருடைய இசையை கற்றுக்கிட்டு வளர்ந்தவங்க. எம்.எஸ். விஸ்வநாதன் அவருடைய பாடல்கள் காலத்தால் அழியாதவை. இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு தமிழ் இசையமைப்பாளர்களுக்கும், ஒவ்வொரு சவுத் இந்தியன் மியூசிக் டைரக்டருக்கும் இசை பிச்சை போட்ட கர்ணன் அவர். வாழும் வரைக்கும் ஒரு சிங்கம் போல வாழ்ந்த ஒரு மனிதர். அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பாக, அவ்வளோ ஒரு ஈடுபாட்டோடு வாழ்ந்த ஒரு மனிதரை பார்க்கவே முடியாது. எங்களுக்கு தெரியும், நாங்களாம் கூட இருந்து பார்த்துருக்குறோம். ஒரு மாபெரும் இசை மேதையின் மறைவை ஜீரணிக்க முடியாமல் திணறும் எங்கள் இசை குடும்பத்தின் திரை இசைக்கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக எங்களது ஆழ்ந்த வருத்தத்தை அவருடைய கோடான கோடி ரசிகர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். மெல்லிசை மன்னன் அவருடைய இழப்பு தமிழர்களுக்கு மட்டுமில்ல, இந்தியர்களுக்கு மட்டுமில்ல, உலக இசைக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. கவியரசு கண்ணதாசனுடைய கவிதைகளுக்கு உயிர் கொடுத்ததே மெல்லிசை மன்னர் அவர். ஆனால் மெல்லிசை மன்னர் அவர்களுக்கு எந்த ஒரு அரசாங்கமும் அங்கீகாரம் கொடுக்கவில்லை. மிக மிக சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்து இந்த அளவுக்கு உயர்ந்து இசையை தானாக கற்றுக்கொண்டு கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கின்றார் அவர் இசை மூலமாக. தைரியம் கொடுத்து அவர் இசையால், இன்னும் சொல்ல போனால் நாங்கள் எல்லாம் அவர் இசையை கேட்டு வாழ்ந்தவர்கள். அவருடைய குடும்பத்திற்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் இல்லை என்றாலும் அவருடைய இசை வருகின்ற காலங்களில் காலங்காலமாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். தனது இசையால் தமிழுக்கு புதிய சுவையை கொடுத்தது மட்டுமல்ல,
இன்றளவும் கூட திரைப்பாடல்கள் தன்னுடைய இசைக்கு, தமிழுக்கு குறிப்பாக தன்னுடைய இசையின் மூலமாக தமிழுக்கு அவர் வழங்கிய கொடையின் காரணமாக திரை இசை பாடல்கள் வழியாகவும் தமிழை வாழ வைக்க முடியும் என்பதற்கு உதாரணமாக இருந்து கொண்டிருந்த மெல்லிசை மன்னருடைய இழப்பிற்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை அவருடைய குடும்பத்திற்கும் ரசிகர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். திராவிட இயக்கங்களுக்கே அந்த உயிர்ப்பை கொடுத்த அச்சம் என்பது மடமையடாங்கிற அந்த இசையை கொடுத்த விரல்கள், அந்த சிந்தனை எம்எஸ்வி அவர்களுடையது. எம்எஸ் விஸ்வநாதன்கிற இசை மேதையை நம்ம எப்போ நினைச்சாலும் அவருடைய நேர்காணல்களில் அவர் வெளிப்படுத்திய அந்த ஒரு கள்ளங்கபடம் இல்லாத மனித நேயம், அந்த பண்பு, அதை நம்ம மறக்க முடியாது. அவருடைய இசை எந்த அளவுக்கு முக்கியமானதோ அந்த அளவுக்கு அவருடைய குணநலன்கள் முக்கியமானவை. மிக முக்கியமாக மிகச்சிறந்த பாடலாசிரியர் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் தன்னை முதல்ல பார்க்க வந்ததையும், உனக்கு என்னப்பா தெரியும் அப்படின்னு எம்எஸ்வி அவர்கள் கேட்டபோது அவர் எழுதி கொடுத்த அந்த 4 வரிகள், குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநெறிக்கு சொந்தம், குள்ளநெறி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், தட்டுப்பட்ட மனிதன் கையில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா 8 அடி தான் சொந்தம் என்கிற அந்த வரிகளை எழுதி கொடுத்து விட்டு, சரி நீ போப்பா என்று சொல்லி அவர் போய்விட்டார். அந்த துண்டு சீட்டை எடுத்து படித்து பார்த்து விட்டு, ஐயோ இந்த பையனை விட்டு விட்டோமே, அவர் யார், எங்கே போனார் என்று எம்எஸ்வி அவர்கள் அழுதார் என்கிற செய்தியை, ஒரு நல்ல கவிஞனை, ஒரு இளைஞனை நாம் அதிகாரத்தில் இருக்கிற இடத்துக்கு வந்த பிறகு கூட அவர்களை எப்படி நம்ம இழக்கக்கூடாதுங்கிறத அவருடைய வாழ்க்கை சொன்னது. அந்த இசை அவர் அமைத்தது, அது ரொம்ப கடினமான பாடல்கள். கவிஞர் வாலியோட வரிகளில் தென்னவர் மன்றத்தில் பொன்வண்டு வந்ததென்று அவர் அந்த கலங்கரை விளக்கத்தில் அந்த இசை மன்னவன் உள்ளத்தில் சொந்தம் வந்தாள் என்று சென்றது பூந்தென்றல் ஆடிக்கொண்டுலாம் இப்படி ஒரு அந்த சொற்களை இசையில் அமைக்க முடியுமாங்கிறது இனிமே நாம் நினச்சி பார்க்க முடியாது. எவ்வளவோ பாடல்கள், அது எந்த உணர்ச்சியாக இருந்தாலும், சோகமோ மகிழ்ச்சியோ காதலோ பிரிவோ எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டுக்கு பின்னால் எம்எஸ்வி இருப்பார். காற்றுள்ளவரை எம்எஸ்வியோட கானங்கள் நம்மோட இருக்கும். அவரும் வாழ்வார். அந்த சிரிப்பு, அந்த இசை, அந்த ஹார்மோனியம் எம்எஸ்வியாக வாழ்ந்து கொண்டே இருக்கும். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளிலிருந்து எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக, அப்பாவுடைய சொந்த சகோதரராக இருந்துட்டு அண்ணன் விஸ்வநாதன். அவரை பற்றி பேசுறதுக்கு எனக்கு வார்த்தைகள் இல்லை. அப்பாவும் அவரும், அவருக்கு இடையில் இருந்த நட்பும் அந்த அன்பும் விலைமதிக்க முடியாது. இப்போ இங்கே கூட பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் வீட்டுக்கு பின்னாடி வீடு கூட எங்கள் வீடு தான். அப்பா அதுக்காகவே இங்கே ஒரு வீடை ஒன்று வாங்கினார், விஸ்வநாதன் கூடவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த தினம் என் தந்தை இதே ஜூலை மாதத்தில் தான் அங்கே சிக்காகோவில் கோமாவில் விழுந்த மாதம் அது. இதே மாதம் இங்கே விஸ்வநாதன் பிறந்து போயிருக்காரு. வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு சோகம் என்றால் என் தந்தையின் மரணத்துக்கு பிறகு இதைத்தான் நான் சொல்ல முடியும்.